ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இது உயிரில் பூ பறித்த தேவதைய கதையோட 6வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இன்று ஒரே நாளில் தன் காதல் மன்னவனை 2 முறை சந்தித்ததை நினைத்து உள்ளம் பூரித்தபடி தன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் மகிழினி. என்னதான் 2 முறையும் அவனிடம் திட்டு மட்டுமே வாங்கியிருந்தாலும் காதல் கொண்ட மனதல்லவா, அதான் அதை நொடியில் மறந்துவிட்டு மகிழ்ச்சியோடு வலம் வருகிறாள். இவள் வீட்டிற்கு வந்து சேரும்போது ரூபாவும் தன் பிஜி முதல் நாள் வகுப்பு முடிந்து வீட்டிற்கு வந்திருந்தாள். மகிழினி உள்ளே நுழைந்ததும் சற்று ஓய்வு கூட அவளுக்கு கொடுக்க விடாமல் அவளிடம் வேலை வாங்க ஆரம்பித்து விட்டாள் ரூபா. ஏய் மகி, என் கபோர்டில் இருக்க பிங்க் கலர் சல்வார் எடுத்து இப்போவே அயன் பண்ணி வை, நாளைக்கு நான் அதைத்தான் காலேஜுக்கு போட்டு போவேன் என ரூபா கட்டளையிட, சரி செஞ்சு தரேன் ரூபா, ஆனால் ஒரு 5 நிமிஷம் ஓய்வு எடுத்துட்டு செய்யவா என தன் தங்கையிடமே பணிப்பெண் போல அனுமதி கேட்டாள் மகிழினி. ஏதோ ஒரு நப்பாசை தன் தங்கைக்கும் தன்மேல் சிறிய அளவாவது பாசம் இருக்கும் என எண்ணிக்கொண்டு கேட்டாள். ஆனால் ஏண்டா கேட்டோம் எனும் அளவுக்கு பேசிவிட்டாள் ரூபா. ஏன் மகாராணி, அப்படி என்ன வீட்டில் வெட்டி முறிச்சிங்க? வீட்டில் சும்மாதானே இருக்க, நீ ஒரு வேலை சொன்னா செய்யக்கூட வலிக்குதா உனக்கு? உனக்கு 3 வேளை சோறு போட்டு இருக்க இடமெல்லாம் கொடுத்துருக்கோம், பதிலுக்கு நீ என்ன செய்ய போற? எங்களுக்கு உன்னால எங்களுக்கு ஒரு பயனும் இல்லை, அப்ப நாங்க சொல்ற வேலையை கூட உன்னால தட்டாம செய்ய முடியாதா என படபடவென பொறிந்து தள்ளிவிட்டாள் ரூபா மகியை. ரூபாவின் சத்தம் கேட்டு அறையில் படுத்திருந்த சோபனா எழுந்து வந்து, ஏய் ரூபாமா, என்னாச்சு? ஏன் வந்ததும் இப்படி கத்திட்டு இருக்க என கேட்க, அம்மா பாருமா, இவளை நான் எந்த வேலை சொன்னாலும் செய்ய மாட்டிக்கிறா என மகிழினி பற்றி 1க்கு 2ஆக ரூபா போட்டு கொடுக்க, உடனே தன் பங்கிற்கு சோபனாவும் மகிழினியை பிடி என பிடித்து விட்டார். ரூபாவை பற்றி தெரிந்தும் அவளிடம் கேட்டது தன் தவறுதான் என தன் மடத்தனத்தை எண்ணி தன்னையே திட்டிக்கொண்டு அவர்கள் சொன்ன வேலையை செய்ய சென்று விட்டாள். மகிழினி மனதிலும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கத்தான் செய்கிறது. அவளால் குடும்பத்திற்கு பொருளாதார உதவியும் செய்ய முடியாத நிலை. காரணம் படிப்பு குறைவு மற்றும் அவளின் பயந்த சுபாவம். இங்கு வாழும் வரை இவர்களுக்காவது வேலை செய்து பயனாய் இருப்போமே என நினைத்து அவ்வீட்டின் அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு செய்கிறாள். என்னதான் அவள் எல்லாம் நன்றாகவே செய்தாலும் அவளுக்கு வெகுமதியாய் கிடைப்பது என்னவோ வசவுகள் மட்டும்தான். இவை அனைத்தும் தன் அப்பாவிற்காகவும் அவரின் நிம்மதிக்காக மட்டுமே பொறுத்து கொண்டு தன் நிம்மதியை இழந்து வெளியே அவரின் முன்பு மகிழ்ச்சியாக சுற்றி வருகிறாள். மகிழினி அவ்விடம் விட்டு சென்றதும் சோபனா ரூபாவிடம், அடியே, உன் அப்பா இந்த ஒன்றும் இல்லாதவளுக்கு வரன் பார்க்க போறதா பேசிட்டு இருக்காருடி என சொல்ல, ஐயோ, அப்போ எனக்கு இந்த வேலையெல்லாம் யாருமா செய்யறது? நீயும் சோம்பேறி, ஒன்றும் செய்ய மாட்ட என சைடு கேப்பில் அவள் அம்மாவையும் வாரிவிட, என்னடி அம்மாவையே இப்படி சொல்ற என சோபனா அங்கலாய்த்து கொண்டாலும் தன் மனதில் அதுதான் உண்மை என்று அவருக்கும் தெரியுமே. என்ன அப்புறம் கலாய்க்கலாம், முதல்ல விஷயத்த முழுசா கேளுடி. உன் அப்பா அவளுக்கு நல்ல வசதியான இடமா பார்க்கறதா இருக்காரு. அப்படி பார்த்தா இவளை வெறும் கழுத்தோடவா அனுப்ப முடியும்? நகை நட்டு போட வேணாமா? அதுவும் நான் உனக்காக சேர்த்து வச்ச கொஞ்சோண்டு நகையத்தான் அவர் கேட்பாருடி. அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் அந்த நகை அவர் பொண்ணுங்களுக்கு பொதுவானதுன்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனா நான் அவ பேரை சொல்லி உனக்காக தான் சீட்டு போட்டு வாங்கியிருக்கேன், அதை எப்படி அவளுக்கு தூக்கி கொடுக்க முடியும் என கவலையாக சோபனா கூற, என்னம்மா இப்படி சொல்ற? இவளுக்கு வசதியான இடமா? அப்படியெல்லாம் அமையக்கூடாதம்மா, எப்பவும் அவளை விட நான் தான் வசதியா இருக்கணும் என பொறாமையில் ரூபா பொங்க, அடியே, வசதியான இடமெல்லாம் நான் இருக்கும்போது அமையுமா? அதெல்லாம் அம்மா நான் கெடுத்து விட்டுருவேன், நீ அதை பத்தி கவலைப்படாத கண்ணு. அவளுக்கு ஏதாச்சும் குடிகாரனா ஒன்றும் இல்லாதவனா பார்த்து தள்ளி விட்டுறலாம். என்னோட கவலையே உன் அப்பா அந்த நகையை கேட்பாருன்னு தான் பயமா இருக்குடி என சோபனா வருத்தமாக கூற, அந்த நகையை பத்தி நீ கவலைப்படாதமா, அந்த முட்டாள் மகிழினி கிட்ட கொஞ்சம் பாசமா பேசினா போதும், அவளே உருகி அந்த நகையை என்கிட்ட கொடுத்துடுவா என ரூபா ஐடியா கொடுக்க, அது சரியே என சோபனாவும் நகையை பற்றிய கவலையை விட்டார். இவர்கள் தன் இஷ்டத்திற்கு கணக்கு போட, இதையெல்லாம் தாண்டியது கடவுளின் கணக்கு என இந்த முட்டாள்களுக்கு யார் புரிய வைப்பது? இவர்களின் சூழ்ச்சி தெரியாமல் உண்மையான அன்போடு தன் குடும்ப மக்களுக்காக வேலை செய்கிறாள் மகிழினி. இன்றும் உண்மையான அன்பை காட்டுபவர்களை முட்டாளாகத்தான் பார்க்கப்படுகின்றனர். மகிழினியின் உண்மையான நேசம் ஆருத்ரனால் கொண்டாடப்படுமா இல்லை மிதிப்படுமா? ஆருத்ரன் கார்
தன் இல்லத்தில் நுழைய அதை அவன் நிறுத்துவதற்குள் வேகமாக இறங்கி உள்ளே ஓடினான் தன் லக்ஸை காண. லட்சுமியைத்தான் வருண் லக்ஸ் என செல்ல பெயரிட்டு அழைக்கிறான். லட்சுமி சமையலறையில் இரவு நேர உணவை சமைத்து கொண்டிருக்க அவரின் பின்னால் பூனை போல் பதுங்கி வந்த வருண் அவரின் கண்களை மூடினான். டே படவா, ஒழுங்கா கையேடு, உன்கிட்ட நான் பேசுறதா இல்லை என பொய்க்கோபம் கொண்டு லக்ஷ்மி கூற, ஐயோ மை லக்ஸ் பேபிக்கு என்னாச்சு, ஏன் என் மேல கோவம், நான் என்ன பண்ணேன் என கேட்டுக்கொண்டே வருண் தன் கைகளை விலக்கி லக்ஷ்மி அம்மாவை தன் பக்கம் திருப்பி வினவினான். இந்த கொஞ்சலுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை, ஏன்டா இவ்வளோ நாளா என்னை பார்க்க வீட்டு பக்கமே வரல என கேட்டு லக்ஷ்மி முகத்தை திருப்பிக் கொள்ள, அதுக்கு காரணம் நான் இல்லை லட்சுமா, உங்களை பார்க்க விடாம என்னை கட்டி போட்டு வேலை மேல வேலை வாங்கினது எல்லாம் உங்க அருமை புதல்வன் தான் என வருண் ஆருத்ரனை போட்டு கொடுத்து கொண்டிருக்கும் போது சமையலறையில் நுழைந்தான் ஆருத்ரன். என்னடா என்னை பத்தி அம்மா கிட்ட என்ன போட்டு கொடுத்துட்டு இருக்க? மா, இவன் சொல்றத எதுவும் நம்பாதீங்க, நானும் இவனும் சேர்ந்து தான் எல்லா ஒர்க்கும் பண்றோம், நான் நம்ம வீட்டுக்கு என்ன வராமலா இருக்கேன் என கேள்வியை அவனிடம் ஆரம்பித்து தன் அம்மாவிடம் முடித்தான் ஆருத்ரன். லக்ஷ்மி அம்மா மீண்டும் கோப அரிதாரம் பூசிக்கொள்ள ஆருத்ரன் வருணை பார்த்து கண்ணடித்தான். அடே கிராதகா, ஏண்டா இப்படி கோத்து விடுற எரும மாடே என தன் உயிரை வாங்கும் ஆறுயிர் நண்பனை கரித்துவிட்டு தன் லக்ஸை சமாதானப்படுத்த ஓடினான் வருண். பேபி, மீ பாவம், அவனை நம்பாத, அவன் பொய் சொல்றான், என் செல்லம்ல இனிமே இப்படி பண்ண மாட்டேன் என லக்ஷ்மியின் முந்தானையை பிடித்து கொண்டு சிறு பிள்ளையாய் கொஞ்சி சமாதானம் படுத்தி கொண்டிருந்தான் வருண். அதில் லக்ஷ்மிக்கு சிரிப்பு வந்தாலும் அவன் கொஞ்சல் மொழியை ரசிக்கவே இன்னும் கோபமாய் இருப்பது போல் நடித்தார். இதை பார்த்து ஆருத்ரன் சிரித்து கொண்டிருக்க உடனே வருண் அவனையும் மாட்டிவிட எண்ணி, லக்ஸ் பேபி, உன்னோட கோபம் போக நான் ஒரு விஷயம் சொல்லவா என கண்ணடித்து ரகசியம் போல் பேச ஆருத்ரனுக்கு அவன் திட்டம் புரிந்து போனது. அது இன்னைக்கு ஒரு பொண்ணோட கம்மல் ஒன்று கிடைச்சது, அதுவும் ஆருத்ரன் கிட்ட என அவன் மேலும் பேசும் முன் பதறி அடித்துக்கொண்டு ஓடி வந்து அவன் வாயை மூடினான் ஆருத்ரதேவ். ஆருத்ரனிடம் ஒரு பெண்ணின் கம்மல் என்றதும் லக்ஷ்மி ஆர்வமாகி விவரம் கேட்க போக, அதற்குள் அம்மா எங்களுக்கு வேலை இருக்கு என அவனை இழுத்துக்கொண்டு அங்கிருந்து ஓடிவிட்டான் ஆருத்ரன். வருணை இழுத்துக்கொண்டு ஆருத்ரன் தோட்டத்தின் பக்கம் செல்ல அப்போது அவன் கைகளில் இருந்து விலகி நழுவி ஓடினான் வருண். இருவரும் ஓடி பிடித்து விளையாண்டு கொண்டிருந்த மும்முரத்தில் எதிரே வந்த கிருஷ்ணன் மீது கவனியாமல் மோதினர். அடே, கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பின்னாடி ஓடி பிடிச்சு விளையாடாம என்னடா இது உங்களுக்குள்ள விளையாட்டு என அவர்களை திட்ட, டாடி கல்யாணம் பண்ணி தான் இப்படி விளையாடணுமா என்ன, மேரேஜ்லாம் வேஸ்ட் டாடி, நீங்களும் வாங்க விளையாடலாம் என வருண் அழைக்க, டேய் இவனை கெடுக்கிறதே நீதான், அவனுக்கு எடுத்து சொல்லி கல்யாணம் பண்ண ஒத்துக்க வைடான்னு சொன்னா நீயும் இப்படி பேசுனா அவன் எப்போ ஓகே சொல்லுவான் என கிருஷ்ணன் வருணை அதட்ட, அடடா நான் தான் இவனை கெடுக்கிறனா, அட போங்க டாடி, அப்படியே நான் சொன்னதும் கேட்டு நடக்கிற பையனையா நீங்க பெற்றிருக்கீங்க, கல்யாணம்னு ஆரம்பிச்சாலே கல்ல கொண்டு அடிக்க வரான், இதுல எங்கிருந்து நான் பேச என வராத கண்ணீரை துடைத்தபடி பேசினான் வருண். கல்யாண பேச்சு எடுத்தாலே தன் மகன் எப்படி நடந்து கொள்வான் என அவருக்கும் தெரியுமே, ஆதலால் வருணின் பேச்சிற்கு எதிர்பேச்சு பேசாமல் அமைதியானார். கல்யாண டாபிக் எடுத்தாலே ஒன்று சத்தம் போடுவான், இல்லையேல் அவ்விடம் விட்டு ஓடியிருப்பான் ஆருத்ரன். ஆனால் அவர்கள் இவ்வளவு பேசியும் அவன் எதுவும் சொல்லாமல் அவ்விடம் விட்டு நகராமல் இருப்பதை பார்த்து ஆச்சரியமடைந்த கிருஷ்ணன் வருணிடம் சமிக்ஞை காட்ட, வருணோ என் அறிவு டாடி, கொஞ்சம் கண்ணாடியை போட்டு உங்க அருமை மகனை நல்லா உத்து பாருங்க என கூறிவிட்டு அவனே அவரின் கண்ணாடியை எடுத்து மாட்டிவிட்டான். பார்த்த கிருஷ்ணன் ஷாக் ஆகிவிட்டார். ஏனெனில் ஆருத்ரன் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போதே தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஏர்பாட்ஸை எடுத்து காதில் மாட்டிவிட்டு பாட்டு கேட்க ஆரம்பித்து விட்டான். இவனுக்கு கல்யாணம் பண்றதுக்குள்ள எனக்கு வயசே ஆயிடும்டா என கிருஷ்ணன் கூற, ஹலோ அப்பா, ஆல்ரெடி நீங்க ஓல்ட் மேன் தான், சின்ன பசங்க கூட கூட்டு வச்சா உடனே வயசு குறையுமா என வருண் அவரை கலாய்க்க, அப்போது டே என் புருஷனுக்கு என்னடா வயசாச்சு, பேசாம போடா என ஆதரவாக லக்ஷ்மியும் வந்து அவர்களோடு ஐக்கியமாகி பேசி சிரித்து கொண்டிருக்க, இவர்களோடு ஒட்டாமல் தனியே இசை உலகில் ஆருத்ரன் மூழ்கியிருக்க அப்போது அவன் பிளேலிஸ்டில் இருந்து ஒழித்தது
என பாடல் ஒலிக்க சட்டென அவன் இதயத்தில் மின்னல் போல வெட்டி சென்றது அவன் மனதை விழிவெளியே களவாடிய மான்விழியாளின் பௌர்ணமி முகம். அவனின் கண்களை பார்த்தாலே தடுமாறி அவன் பேச முடியாது போவதை இந்த வரிகள் அவனுக்கு வெளிச்சம் போட்டு அவன் மனதை அவனுக்கே உணர்த்த, ஆனால் அதை ஒப்புக்கொண்டால் அவன் ஆறுதல் இல்லையே. உடனே தன் காதில் இருந்து ஏர்பாட்ஸை எடுத்துவிட்டு வேகமாக வீட்டிற்குள் சென்று தன் மனதை திசை திருப்ப தன் அலுவலக அறையில் நுழைந்து கொண்டான். இவன் மனது எப்போதோ மகிழினியின் திசையில் தலை வைத்து படுத்து விட்டதை அறியாமல். ஹலோ மக்களே, கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் வர ஞாயிற்றுக்கிழமை வெளிவரும். தேங்க்யூ.